வாங்க இன்னைக்கு நம்ம சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாம். அதாவது கொத்தமல்லி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இருந்துச்சா உடனே இந்த சாதத்தை பண்ணிடுங்க. செம்மையாக இருக்கும் அண்ட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இங்கே ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும், நீங்கள் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற எண்ணெய் குக்கிங் ஆயில் கூட கொஞ்சமாக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அந்த நெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறமா 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க, காஞ்ச மிளகா வந்து நீங்கள் கிள்ளி சேர்க்கும்போது ஒரு ஃப்ளேவர் இன்னும் நல்லா என்ஹான்ஸ்டாக ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறமா ஒரு 1/2 கப் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து நிலக்கடலை ப்ளஸ் முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. செம்மையாக இருக்கும். நிலக்கடலை வந்து நான் பச்சை கலர் தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த எண்ணெயில் சேர்க்கும்போது நல்லா வறுபடணும். ஸோ வறுபட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நறுக்கில் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு கூட கொஞ்சமாக காய் போட்டு நல்லா பரட்டி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் சேர்த்துடலாம். பேஸ்ட் சேர்த்த உடனே சாதம் சேர்த்துறாதீங்க. நான் பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அதனால் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாதம் வந்து நல்லா வடிச்சது இந்த மாதிரி பொதுவாக இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எப்போ பண்ணனாலும் ஒரு மெயின் விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பரண்டு வரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதத்தை நான் அன்றைக்கி நார்மல் வீட்டரிசி சாதம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. அது மெதுவாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக கிளறுங்க. நீங்கள் வந்து நல்லா வேகமாக கிளறிட்டிங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் மாதிரி ஆயிரும். அப்புறம் கொத்தமல்லி பொங்கல் நான் சொல்கிறேன், கொத்தமல்லி சாதம்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நல்லா மெதுவாக பொறுமையாக கிண்டி விடுங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் அந்த மசாலா அப்படியே நல்லபடியாக இருக்கும். நமக்கு ஒரு பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ டெம்ப்டிங்கில் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு நம்ம வழக்கம் போல் உருளைக்கிழங்கு வறுவல், அதாவது வழக்கம் போல் இல்லைங்க, உருளைக்கிழங்கு வறுவல் செம்மையாக இருக்கும். நீங்கள் அப்படி இல்லாட்டி வத்தல் இல்லை அப்பளம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு ஒரு வறுவல் பண்ணிடலான்னு பண்ணேன். ஸோ உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நார்மலாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நான் கடுகு உளுத்தம்பருப்பு எதுவுமே சேர்க்காம அப்படியே உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அந்த எண்ணெயை நல்லா உருளைக்கிழங்கு பரட்டி விடுறேன். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து எண்ணெய் நல்லா எல்லா பக்கம் பரண்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த தனித்தனியாக வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உருளைக்கிழங்கு வந்து தனித்தனியாக இருக்குல்ல குழஞ்சு போயிடும். ஸோ அது நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் மிளகுத்தூள் அல்லது காய்ப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகுத்தூள் தான் மேக்ஸிமம் சேர்த்துப்பேன். மிளகுத்தூள் எல்லாம் நீங்கள் காய்ப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ மிளகுத்தூள் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் அப்புறம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. நான் இந்த டைம் வந்து எந்த ஒரு மசாலா, அதாவது மட்டன் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ சேர்த்துக்கல. இந்த மசாலா அந்த பிளெயினாக நம்ம உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த கொத்தமல்லி சாதம் உருளைக்கிழங்கு வறுவலும் அப்படி ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸ் பண்ணி கொடுங்க. லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக எப்படியா தான் வரும். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.